ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. ரொம்பவே முக்கியமான பதிவும் கூட. இன்று 15/12/2023 கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே ரொம்ப சிறப்பானது தாங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் துர்கா தேவியை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகவும் தான் இந்த நாள் பார்க்கப்படுது. மேலும் வெள்ளிக்கிழமையின் நாயகியாக அம்பாள் காட்சி கொடுக்கறாங்க. இந்த ஒரு நாளில் நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு எளிமையான இந்த வழிபாட்டு பரிகார முறையை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டங்களும் தீர்ந்து செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 ஆண்டினுடைய கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை 15/12/2023 இன்று வந்துள்ளதுங்க. இந்த தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வதை வழக்கமாகவே கொண்டிருக்கோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம தீபமேற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம். 1100 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் 900 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். கான்டாக்ட் 88 70 10 75 27. இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க. அகிலாண்டேஸ்வரி நாயகிக்கு உரிய நாளாக இருப்பது இந்த வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை தாங்க. அதனால தான் பொதுவாகவே நம்ம வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதால் நமக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஆலயங்களுக்கு செல்வதை வழக்கமாகவும் கொண்டிருப்பாங்க. இது போன்று வழக்கமாகவே நாங்களும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செஞ்சிடுங்க. பொதுவாகவே மகாலட்சுமி தாயார் செல்வத்திற்கு அதிபதியாக பார்க்கப்படக்கூடியவர். யார் ஒருவருக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அருள் கிடைக்குதோ அவர்களுக்கு செல்வத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்கு. விளக்கேற்றக்கூடிய வீடு வீணாகுவதில்லை என்று சொல்லுவார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் நமக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நமக்கு வீடு சுபிட்ச நிலையில் காணப்படுங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம பூஜை அறை எப்போதுமே வாசம் நிறைந்த மலர்களால் அலங்கரித்து வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஏன்னா வாசம் நிறைந்த மலர்கள் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள். அதனால நல்ல வாசனைகள் நிறைந்த மல்லிகை பூ, சாமந்தி பூ, செவ்வரளி பூ போன்றவற்றை எல்லாம் கொண்டு பூஜை அறையை நீங்கள் முதல்ல அலங்காரம் செய்துக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு தாமரை மலர்கள் கிடைக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான தாமரை மலரையும் வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம். பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு சிறப்பான நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் பார்க்கப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியம் அருமை எல்லாமே தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேர பூஜை செய்யக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அப்படி உங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய தீராத ஆசைகள் ஏதாவது இருக்குன்னா ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 48 நாட்கள் பூஜை செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது நிறைவேறும். இது நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தாங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் தான். அதனால் சுக்கிர பகவானுக்கு பிடித்தது இனிப்பு வகை அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் இனிப்பு ஏதாவது செய்து வைத்து நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். குறிப்பாக பாயாசம் வைத்து படைப்பது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் உச்சிக்கால நேரத்தில் அம்பாளுக்காக நீங்கள் பாயாசம் செய்து வழிபாடுகள் எல்லாம் முடித்த பிறகு மக்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானமாக கொடுப்பது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் வந்து பெற்றுக் கொடுக்குங்க. மேலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் துர்காதேவியும் வழிபாடு செய்யலாம். துர்காதேவிக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய தோஷங்கள் அனைத்தையும் போக்கி உங்களுக்கு அருள் கொடுக்கும். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியும்னா அதை நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா அம்பாள் துதி உங்களுக்கு தெரியும்னா அதையும் வந்து பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் மகாலட்சுமி தாயாருடைய போற்றிகள் ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கும். அதையாவது வைத்து ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து ஒலிக்க விடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தையும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைபையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வாங்க இந்த முக்கியமான நாளில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 15/12/2023 கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் செய்திடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு செல்வமானது வந்து சேரும். இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் 2 அகல் விளக்குகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 அகல் விளக்குகளையும் நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. ஏதாவது கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அது மேலே இந்த விளக்குகளை வந்து வைத்துக்கோங்க. இந்த விளக்குகளுக்கு நீங்கள் நெய் ஊற்றி தாங்க தீபம் ஏற்ற வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே பஞ்சு திரியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த திரியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னீர் மற்றும் மஞ்சள் கலந்து இந்த திரியை வந்து ஃபுல்லாக நீங்கள் நினச்சி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த விளக்கில் வந்து இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த திரியை பன்னீர் மற்றும் மஞ்சளில் நிலைத்து காய வைக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இந்த பதிவை நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா செய்து வச்சுக்கோங்க. இல்லை ரீசெண்டாக தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் தான் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா அது மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா திரி வந்து நனைஞ்சிருக்கும், காயாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மஞ்சள் தூளில் இந்த பஞ்சு திரியை வைத்து அப்படியே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே திரியை வந்து விளக்கில் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க. இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் ஒரு 10 நிமிடமாவது அமர்ந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 10 நிமிடமும் பூஜை அறையில் ஆத்மார்த்தமாக அமர்ந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லுங்கள். அப்படி எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்ற பட்சத்தில் மகாலட்சுமி தாயே வருக வருக, வரலட்சுமியே வருக வருக அப்படின்றத மட்டுமாவது நீங்கள் சொல்லிக்கோங்க. மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய போற்றிகள் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் தாராளமாக சொல்லலாம். சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாகவே வெள்ளிக்கிழமை காணப்படுவதால் சுக்கிர பகவானும் பணத்திற்கு அதிபதி. சுக்கிர பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க தாங்க மகாலட்சுமி தாயார். இவங்க 2 பேரையுமே நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதால் நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண தேவைகளும் தீர்ந்து போகும். பணத்திற்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் விரய செலவுகளானது ஏற்படாமல் இருப்பதற்கும் ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருப்பதால் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு மட்டும் செய்துக்கோங்க. மேலும் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய எண்ணாக இருக்கிற 5, 2, 8 அப்படின்ற எண்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்படி பதிவு செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த எண்ணை வந்து பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அனைத்து விதமான விஷயங்களும் நடந்தேறும். மறக்காமல் வந்து செய்து பாருங்க. பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நமக்கு நம்பிக்கை தாங்க அவசியமாக தேவைப்படுது. இப்படி நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு அதில் வெற்றியானது கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறையும் அதே நம்பிக்கையோடும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடும் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த பதிவின் மூலமாக கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையையும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய என்ன பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களை தினம்தோறும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துக்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் சேனலை பார்க்கலனா விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.